மயில் இறகினை எங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மயில் இறகு அப்படிங்கிறது மயில் தானாக உதிர்த்த அந்த இறகாக இருக்க வேண்டும். மயிலை கொன்று அல்லது இறந்து போன மயிலுடைய உடம்பிலிருந்துலாம் அந்த இறகை பிடிங்கி கொண்டு வந்துலாம் வச்சுக்கப்படாது. அது தானாக உதிர்த்த அந்த இறகுகளாக இருக்க வேண்டும். அது கூட எதற்கு அப்படின்னு சொன்ன அந்த விசிறி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த விசிறியாக பயன்படுத்துவதற்கு. அது கூட யாருக்குன்னு சொன்னா பகவானுக்கு உபச்சாரம் பண்றதுக்காகன்னு வச்சுக்கலாம். நீங்க அதை அடைச்சி வைக்க கூடாது, நீங்க பீரோக்குள்ள கொண்டு போய் பூட்டி வைக்க கூடாது, அப்படிலாம் வச்சுட்டா எதிர்மறையான பலன்கள் கிடைச்சிடும் சொல்லிட்டு இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அதற்கெல்லாம் எந்த விதமான பலன்களும் கிடையாது. உண்மையில் அதனை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, மயில் இறகை வீட்டில் வைத்திருந்தால் நன்மை என்று சொல்கிறார்களே, அப்படி மயிலிறகை வீட்டில் வைத்திருப்பதன் மூலமாக என்ன விதமான நற்பலன்கள் கிடைக்கும் என்பதுதான் அந்த கேள்வி. அதற்கான விடையைத்தான் இப்பொழுது பார்க்க போகிறோம். நிறைய இது குறித்து இணையத்திலே பலவிதமான தகவல்கள் வந்து கொண்டிருந்தாலும் தர்மசாஸ்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மயிலிறகை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் வலியுறுத்தவில்லை என்பதுதான் நிஜம். ஆக்சுவலி மயிலிறகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது இரண்டு விதமாக நாம் பார்க்கிறோம். மயில் அப்படின்னு வந்துட்டாலே நமக்கு முருகப்பெருமான் தான் நினைவிற்கு வந்து விடுவார். அது முருகப்பெருமானினுடைய வாகனம். அதனால அதனுடைய இறகை வீட்டிலே வைத்திருந்தால் நமக்கு முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் பரவி கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மாவினுடைய தலையிலே இந்த மயில் இறகானது அலங்கரித்து கொண்டிருக்கிறது. அதனால அதை கொண்டு வீட்டுல வச்சுட்டோம்னா நமக்கு கிருஷ்ணனுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. இவை இரண்டுமே உண்மை இல்லை. ஆக்சுவலி இது நம்ம பார்த்திருக்கோம். கிருஷ்ணனுக்கு இந்த தலையில சிக்கையில ஒரு அந்த தலைப்பாகையில பார்த்தோம்னா தலைமையில ஒரு மயில் இறகு அப்படிங்கிறது செருகின்றிருப்பார். ஒரு அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கிறது. முருகனுடைய வாகனம் மயில் என்பதும் தெரியும் நமக்கு. ஆனால் அதற்காக மயிலிறகை கொண்டு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எந்த சாஸ்திரமும் வலியுறுத்தவில்லை. இப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாமே. அதாவது அம்பாளுக்கு சிம்மவாகினின்னே பேரு. அம்பாளுக்கு சிம்மவாகினிங்கிறது பேருங்கிறதுனால சிங்கத்தினுடைய முடியை கொண்டு வீட்டுல வச்சுக்கணும்னு சொன்னா அது நன்னா இருக்குமா, அது சரியாக இருக்குமான்னு முதல்ல யோசிக்கணும் இல்லையா? ஆக இந்த கருத்துக்களிலே உண்மை என்பது இல்லை. மயில் இறகினை எங்கே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது மயில் இறகு அப்படிங்கிறது மயில் தானாக உதிர்த்த அந்த இறகாக இருக்க வேண்டும். மயிலை கொன்று அல்லது இறந்து போன மயிலுடைய உடம்பிலிருந்துலாம் அந்த இறகை பிடிங்கி கொண்டு வந்துலாம் வச்சுக்கப்படாது. அது தானாக உதிர்த்த அந்த இறகுகளாக இருக்க வேண்டும். அது கூட எதற்கு அப்படின்னு சொன்ன அந்த விசிறி அப்படின்னு சொல்லுவா தெரியுமா, அந்த விசிறியாக பயன்படுத்துவதற்கு. அது கூட யாருக்குன்னு சொன்னா பகவானுக்கு உபச்சாரம் பண்றதுக்காகன்னு வச்சுக்கலாம். பகவானுக்கு உபச்சாரம் தெரியுமா, சத்திரம் சமர்ப்பயாமி சாமரம் பிஜயாமின்லாம் சொல்லுவா தெரியுமா, வெண்சாமரத்தை கொண்டு வீசுவார்கள் அல்லவா. அதே போல அந்த விசிறியாக இந்த மயில் இறகினை பயன்படுத்தலாம்னு வச்சிருப்பா. பூஜைக்கு பயன்படுத்தலாம். பூஜைக்குன்னு சொன்னா கூட அந்த பூஜை அறையிலே அதனை ஒரு உபச்சார பொருளாக பயன்படுத்தலாம். அதே போல இறைவனுக்கு அதை அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தலாம். எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னுடைய தலைப்பாகையிலே அதனை சூடிக்கொண்டிருக்கிறாரோ, அதே போல ஒரு சுவாமி அலங்காரம் பண்ணும் பொழுது தலைப்பாகையிலே அந்த மயிலிறகனை பயன்படுத்தலாம் அல்லது சுற்றி பயன்படுத்தலாம்னு சொல்லி இருக்கே தவிர இதை கொண்டு வச்சா வீட்டுல இந்த அருள் கிடைக்கும், இந்த நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நம்முடைய சாஸ்திரத்திலே எங்கும் காணப்படவில்லை. இன்னும் ஒரு சில பேர் ஒருபடி மேல போய் எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா, சுப்பிரமணிய சுவாமிக்கு குமரக்கடவுள் என்றே பெயர், சிவபெருமானுடைய குழந்தை. அதே மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிறது கூட குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர். சந்தான கோபால ஹோமம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதனால நீங்க கிருஷ்ணனினுடைய அந்த முருகனினுடைய அருள்லாம் கிடைச்சாதான் உங்க வீட்டுல குழந்தைங்கிறதே பிறக்கும், சந்தான பிராப்திங்கிறது கிடைக்கும். அதனால நீங்க மயிலிறக வீட்டுல கொண்டு வச்சுட்டீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு சந்தான பிராப்தியை கொடுத்து விடும்னு சொல்றா இல்லையா. இதுலெல்லாம் எந்த விதமான உண்மையும் இல்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது பார்க்கும்பொழுது நமக்கு எது தெரியுமா நினைவுக்கு வருது, நம்ம ஸ்கூல் டேஸ்ல பார்த்தோம்னா இந்த மயில் இறகை கொண்டு அதுல இருந்து ஒரு முடியை மட்டும் அந்த முடிங்கிற மாதிரி நீட்டா இருக்கும் இல்லையா, அந்த மயில் இறகை ஒன்றை மட்டும் பிச்சு நோட் புக்ல வச்சுட்டு நாளை காலைல பார்த்தோம்னா இதுல குட்டி போட்டிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை மறுநாள் கொண்டு திறந்து பார்த்து அதுல என்ன பண்ணுவான்னு அந்த பையன் அதை ஒடிச்சு வச்சிருப்பான், கொஞ்சமா கீழ்ச்சி வச்சிருப்பான். இந்த பாரு குட்டி போட்டுருச்சு, 2 கிடைச்சிருச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி கொண்டிருப்பார்கள் தெரியுமா இந்த குழந்தைகள். அது போலத்தான் இருக்கிறது மயிலிறகை வீட்டிலே கொண்டு வைத்தால் நன்மைகள் நடக்கும் என்று சொல்வது. இதற்கு சாஸ்திர ரீதியாக எந்த விதமான ஆதாரமும் இல்லை. இது அவரவர்கள் நம்பிக்கைக்கு உட்பட்டதுன்னு வச்சுக்கலாம்.
ஆனால் மயில் இறகினை பூஜை பொருளாக பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கா. பூஜை அறையிலே வைத்திருக்கலாம். அது கூட எதற்காகன்னு சொன்னா இறைவனுக்கு ஒரு உபசார பொருளாகவும் அதே போல ஒரு அலங்கார பொருளாகவும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்காளே தவிர மற்றபடி மயில் இறகினை கண்டிப்பாக வீட்டிலே வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு ரோமம் மாதிரி தானே, மயிலினுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ஒரு உறுப்புகளை போலத்தானே. மயிலிறகு வச்சுண்டா நன்மை நடக்கும், புலி நகம் வச்சுண்டா நன்மை நடக்கும், அதே மாதிரி நரியினுடைய ஒரு பல்ல வச்சுண்டா நரிப்பல்ல வச்சுண்டா நன்மை நடக்கும் சொல்றா இல்லையா. இது போலத்தான் இதுவும். அதற்கெல்லாம் எந்த விதத்திலும் சாஸ்திர ரீதியான ஆதாரம் என்பது கிடையாது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது போல மிருகங்கள், பறவைகள், பட்சிகளினுடைய உறுப்புகள் அதனுடைய பாகங்களை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருக்க கூடாது என்பதுதான் நிஜம். முனிவர்கள்லாம் புலித்தோல்ல தவம் பண்றாளே சார், மான் தோல்ல தவம் பண்றாளே சார்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மான் தோல் புலித்தோலிலே தவம் செய்வதற்கு அது ஒரு உகந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்பா. அதற்கு கூட எப்படின்னு சொன்னா மனதை அடக்கி ஆள்பவர்களுக்காக, அந்த தவ வாழ்க்கையை மேற்கொண்டவர்களுக்காக சொன்னார்களே தவிர ஒரு காட்டிலே ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு தன்னுடைய மனதினை கட்டுப்பாட்டோடு வைத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னார்களே தவிர ஒரு கிரகஸ்தனாக ஒரு சம்சாரியாக வீட்டிலே வாழக்கூடியவர்கள் இதனை கொண்டு வந்து வைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவே இல்லை என்பதுதான் நிஜம். ஆக எல்லாவற்றிலுமே நம்ம அலசி ஆராய வேண்டும். ஒரு மயில் தோகையை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வச்சுண்டா நமக்கு செல்வ வளம் பெருகும், கிருஷ்ணனுடைய அருள் பெருகும். இன்னும் ஒரு சில பேர் இப்படி எல்லாம் சொல்லியிருப்பா, நீங்க அதை அடைச்சி வைக்க கூடாது, நீங்க பீரோக்குள்ள கொண்டு போய் பூட்டி வைக்க கூடாது, அப்படிலாம் வச்சுண்டா எதிர்மறையான பலன்கள் கிடைச்சிடும் சொல்லிட்டு. இதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதற்கெல்லாம் எந்த விதமான பலன்களும் கிடையாது. உண்மையில் அதனை வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மயில் தோகை என்பது இறைவனுக்கான உபசார பொருளாக, அலங்கார பொருளாக, இறைவனுக்கு ஒரு விசிறியாக பயன்படுத்தலாம் அல்லது அலங்கரிப்பதற்காக பயன்படுத்தலாமே தவிர மற்றபடி இவற்றை வீட்டிலே வைத்திருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்பதுதான் நிஜம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.